கல்வி புரவலர் திரு தங்கப்பழம் பொன்னசிக்கு அவர்களை பணியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சுப்பிரமணியன் தம்பி அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக தினகரன் பத்திரிகையினுடைய நிருபர் அன்பு தம்பி ஞானதுரை அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தினமலர் பத்திரிகையினுடைய நிருபர் அன்பு தம்பி பாத்திமன் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் அன்பு சகோதரிகள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக என் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அன்பு சகோதரிகள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக பாசத்திற்குரிய அன்பு மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் நம்ம எல்லாரும் ஏற்கனவே அங்கே பிரேயர்ல நிறைய நம்ம காலை பிரேயர்ல சொல்லியாச்சு அப்படித்தானே. ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள். அதை பற்றி இப்போ மாணவர்கள் பேசுவாங்க, பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. வருஷம் நம்ம சொல்லக்கூடிய கருத்து ஒரு முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு நமக்கு மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், அதனுடைய விரிவாக்கம் அப்படித்தானே. இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பையன் வந்து என்ன செஞ்சிருக்கிறான், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்த தருணம், ஒரு எளிமையான ஒரு அரசியல்வாதி, எளிமையான ஒரு மனிதர் போயிட்டு இருக்காங்க. ஐயா எங்க போறாங்க, கார்ல போயிட்டு, அப்பெல்லாம் அம்பாசிடர் கார், அது போயிட்டு இருக்காங்க. போகும்போது இந்த மாடு மேய்ச்சிட்டு இருக்க பையனை கூப்பிட்டு, தம்பி நீங்க வா, பள்ளிக்கூடத்துக்கு போகலையான்னு, ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் முதலமைச்சர் அந்த பையனுக்கு தெரியாது. அவன் சொன்னானா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், எனக்கு கஞ்சி யாரு ஊற்றுவா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், எனக்கு கஞ்சி யாரையா ஊற்றுவா அப்படின்னு கேட்டான். அவருக்கு முதலமைச்சர்னு தெரியாது. உடனே பக்கத்துல இருந்த அதிகாரிகள், ஐயோ இந்த சின்ன பையன் அப்படி காட்டானே, உடனே அந்த அதிகாரிகள்லாம் சும்மா இருங்க, அவன் கேட்கறது நியாயமானது தானே, அந்த வேலைக்கு போனாதான் அவனுக்கு சாப்பாடு, இப்போ அவனுக்கு கஞ்சி யாரு கொடுத்தா அப்படிங்கிறதுல கூப்பிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான். நான் பிச்சை எடுத்தாலும் என்னுடைய மாணவர்கள், என்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும். நான் ஒரு படிக்காத மேதை, இன்னைக்கு காமராஜர் ஐயாவை படிக்காத மேதைன்னு சொன்னாலும் அவர் அதிகமாக படிக்கட்டாலும் கிராமத்தோறும் பள்ளிக்கூடங்கள் திறந்து இன்னைக்கு எத்தனையோ IAS IPS இன்ஜினியர்ஸ் நிறைய நம்ம சயின்டிஸ்ட் இத்தனை உருவாக்குறது அவர் ஆரம்பித்த அந்த கிராமத்தோறும் உள்ள பள்ளிக்கூடங்கள் தான். அதனால கல்வி கண் திறந்த காமராஜர் தான் சொல்லுவாங்க. எளிமையான அரசியல்வாதி, சரியா. அப்புறம் நிறைய ஒரு போகும்போது கூட எந்த ஒரு ஆசை பேராசை எதுவும், எல்லாமே நாட்டு மக்களுடைய நலன், நாட்டு மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து எத்தனையோ அணைகளை கட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய கடல் தண்ணியில கடல்ல போய் கலக்காம நிறைய பெரும்பாலான அணைகளை கட்டினது காமராஜர் ஐயா. இப்படி நாட்டுக்காகவே வாழ்ந்த ஒரு தியாக செம்மல்னு சொல்லலாம். இன்று அவருடைய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள். அதனால நீங்களும் இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு எளிமையான ஒரு மனிதராக வாழ்ந்து மற்றவர்களுக்கு நாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்து பேரு புகழும் பெற்று நீங்களும் நாளைக்கு பெரிய அரசு பதவிகளுக்கெல்லாம் வரணும். அப்படிங்கும் போது நாட்டு மக்களுக்காக நம்முடைய உழைப்பை தியாகம் பண்ணணும், சரிங்களா. அவர் காமராஜர் ஐயா இறங்கும் போது அவர்கிட்ட வந்து எந்த வேஷ்டி கட்டையும் ஒரு மூட்டை போடாது நான் பார்த்துட்டு இருந்தது, சரியா. இன்னைக்கு நிறைய வந்து எழுச்சுறாங்க, எல்லா இடங்களையும் அரசியல்வாதினா பெரிய ஆளாக இருக்காங்க. ஆனால் அவர் ஒரு எளிமையான ஒரு அன்பான, சொன்ன டயத்துக்கு காமராஜரையே எந்த நாள் போயிடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த டயத்தில் 10 மணிக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பஞ்சுவாலிட்டி, நேர்மை, அரசியலில் வந்து கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர். தன்னுடைய பெருவாழ்வை அவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணித்தார். எத்தனையோ பிரதமர்களை உருவாக்கி இருக்கிறார். அதான் அவர் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பிரதமர்கள், ஜவஹர்லால் நேருலேருந்து நிறைய பிரதமர்களை, ஒரு பிரதமர் வாய்ப்பு அவருக்கு வரும்போது கூட நான் பிரதமர் ஆகலை,